ஹைடா தினேஷ். ஸோ இப்போ என்னன்னா சர்வைவர்ஷிப் பயாஸ். ஓகேவா? சர்வைவர்ஷிப் பயாஸ் அப்படின்னா காமனாக நான் சொல்கிறேன்னா நம்மளை சுற்றி பார்க்கறது வந்து நம்ம பார்க்கறது எல்லாமே ஜஸ்ட் வின்னர்ஸாக தானே பார்த்துன்னு இருக்கிறோம். வின்னர்ஸாக தான் பார்த்துன்னு இருக்கிறோம்னா என்ன சொல்ல வரோன்னா, நம்ம சோஷியல் மீடியாவும் சரி, இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, இல்லை நம்ம புக்கும் சரி, புக்குன்றது லைக் படிக்கிற புக்கு இல்லைனா லைக் ஸ்கூலில் சொல்லித்தர புக்கு அதெல்லாம் சொல்கிறேன். என்னென்னா யார் ஜெயித்தாங்க, யார் சாதிச்சாங்க அதுதான் காமிக்கிறாங்க. எப்படி சொல்ல வரேன்னா, இப்போது ஜஸ்ட்டு இப்போ எல்லாருக்குமே ரொனால்டோனா யாருன்னு தெரியும், சக்ஸஸ்ஃபுல் ஃபுட்பால் பிளேயர். ஓகேவா? சக்ஸஸ்ஃபுல் ஃபுட்பால் பிளேயரு. இப்போ அதே அந்த மாதிரி எப்படி சொல்லலாம், மெஸ்ஸி சொல்லலாம். ஓகேவா? என்ன சொல்ல வரேன்னா, சோஷியல் மீடியான்னு பார்த்தா சோஷியல் மீடியா என்ன காமிக்கிறாங்கன்னா, இந்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எப்படி சக்ஸஸ் ஆனாங்க அப்படின்றத தான் காமிக்கிறாங்க. லைக் இவங்கள ஒண்டி தான் காமிக்கிறாங்க, சக்ஸஸ் ஆன பீப்புளை ஒண்டி தான் காமிக்கிறாங்க. அவள் சக்ஸஸ் ஆகாத பீப்புளெலாம் எங்கே, அதே காமிக்க மாட்டுறாங்க. ஏன் காமிக்க மாட்டாங்கன்னா, அவங்க சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி ஓகே சக்ஸஸ் ஆகலை, அப்போ சக்ஸஸ் ஆகலாம் எதனால் ஆகலை? அவங்க எதுவும் தப்பு பண்ணிக்கிறாங்க, அதனால தானே ஆகலை. அந்த தப்பு என்ன? அது தப்பு என்னன்னு நம்ம காமிச்சா அப்போ அந்த தப்பை நம்ம திருப்பி பண்ண மாட்டோம்ல. அதே காமிக்க மாட்டுறாங்க. ஸோ என்னன்னா ஓகே ஜஸ்ட் ஓகேவா? அப்போ இதனால என்ன நடக்குதுன்னா, நம்மளை சுற்றி இப்போது ரொனால்டோ சரி எல்லாம் லைக் வேறு ஏன்னா எனக்கு வேறு தெரியல, மீடியா அவ்வளோதான் மண்டையில் ஏற்றி வச்சுக்குது எனக்கு ரொனால்டோ சக்ஸஸ்ஃபுல் பர்சனு. லைக் மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சதான் நான் அப்படி சொல்கிறேன். மீடியா ஏற்றி வைக்கிறது ஒன்று இருந்தாலும் எல்லாருக்குமே தெரியும். ஓகே, அதனால் நான் சொல்கிறேன் ரொனால்டோ சக்ஸஸ்ஃபுல் பர்சன் தான். ஆனால் இதனால் என்ன நடக்குதுன்னா, மீடியா வந்து ஜஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் பர்சனோடு தான் காமிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ காமிக்கிறதுன்றது அப்போ நம்ம மைண்டில் என்ன நினைக்கிறோன்னா, சரி ஓகே அப்போ நம்ம ஃபுட்பால் அவரை மாதிரி நம்மளும் ஃபுட்பால்னு போனால் நம்மளும் பெரிய ஆள் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க, ஃபுட்பால் ரொனால்டோ மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொனால்டோ மாதிரி ஆகணும்னு நான் நினைக்கிறது தப்பு சொல்லலை. அவர் என்னென்ன கஷ்டப்பட்டார், அவருக்கு என்னென்ன லக் இருந்தது, அது எல்லாமே உங்கள் லைஃப்பில் இருக்காது. அவர் லைஃப் வேறு, உங்கள் லைஃப் வேறு. எப்படி சொல்கிறேன்னா, அவருக்கு இப்போ வரைக்கும் உன்னையும் கேட்குறேன், என்னையும் கேட்குறேன், எனக்கும் அவர் கதை தெரியாது, உனக்கும் அவர் கதை தெரியாது. கதை தெரியாதுன்னா ஒன்றே வந்து ஜஸ்ட்டு இல்லை அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் ஸ்கூலில் கூட, எனக்கு கதை தெரியாது, பட் ஆனால் பெருக்கி வந்தார் அந்த மாதிரி சொல்லுவீங்க. எனக்கு அதெல்லாம் ஓகே. முழு கதை அவர் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்களா? அவர் வாழ்க்கையில் யார் யார் ஹெல்ப் பண்ணி இருக்கிறாங்க அதெல்லாம் தெரியும் அப்படின்னு பேசினீங்கன்னா, ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவர் வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் ஒன்றும் இல்லை. ஓகேவா? உங்கள் வாழ்க்கை வேறு, அவர் வாழ்க்கை வேறு. அவருக்கு அந்த டைம் அவருக்கு கிடைச்ச டைம் பீரியட், அவருக்கு கிடைச்ச லக்கில் அவர் இவ்வளோ மேலே வந்துட்டார். உனக்கும் வந்து அதே டைம் அதே லக்கு தான் கிடைக்கணும்னு கேட்டால் இல்லை. ஆக்சுவலி நீ ஃபுட்பாலில் தான் பெருசாக வளருவேன்னு கேட்டால் அதுவும் இல்லை. உனக்கு என்ன வரும்ன்றதை நீ ஃபைன் பண்ணணும். இன்னும் உனக்கு என்ன வரும்ன்றதை ஃபைன் பண்ணணும். ஜஸ்ட்டு அவங்க அப்போது நான் சரி ஓகே அப்போ ஃபுட்பால் வரல, வேறு நான் வந்து வேறு ஏதாவது பெரிய சிங்கர் ஆகிடுறேன், சிங்கிங் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவங்க பாடி தான் பெரிய ஆள் ஆனாங்க, எல்லாம் ரேப் பண்ணி தான் பெரிய ஆள் ஆனாங்க அப்படின்ற அது அவங்களுக்கு இருந்த டைம். ஓகேவா? அவங்க இருந்த டைம் பீரியட், இப்போ நீ இருக்கிற டைம் பீரியட் அதை பாரு. அதை தாண்டி அவங்களுக்கு இருந்த சப்போர்ட்ஸ், உனக்கு இருக்கிற சப்போர்ட்ஸ், அவங்களுக்கு இருந்த மோட்டிவேஷன் ட்ரைவ்ஸ், உனக்கு இருந்த மோட்டிவேஷன் ட்ரைவ்ஸ் எல்லாமே ஒன்று மாறுதுடா. ஜஸ்ட்டு இது நீ வந்து உனக்குன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அப்போது நீ என்ன அவங்களா மாற முடியாது அப்படின்னு கேட்டால் மாற முடியாதுன்னா இல்லை, பண்ணால் முடியும். பட் ஆனால் அதுக்கான வழி ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் இப்போ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது ஜஸ்ட் நீ நினச்சி பாரு, இப்போ வந்து ரொனால்டோ மாதிரி எத்தனை பேர் வரணும்னு நினச்சிருப்பாங்க? ஒரு நிமிஷம்.
பேக்கடா. எங்கே விட்டேன்? எங்கே விட்டேன் ஞாபகம் இல்லை. ஸோ ஓகே. ஸோ ஓகே, அதுதான் நம்ம ஜஸ்ட் நம்ம சுற்றி இருக்கிறது பார்த்து சோஷியல் மீடியாவும் சரி, சோஷியல் மீடியா ப்ராஜெக்ட் பண்ணுறதும் என்னென்னா, லைக் ப்ராஜெக்ட்னா காமிக்கிறதும் என்னென்னா, ஜஸ்ட் அவங்க ஜெயிச்சதை தான் காமிக்கிறாங்க. ஜெயிச்சுட்டு இப்போ எப்படிங்கிறாங்க அப்படின்றத காமிக்கிறாங்க. அவங்க ஜெயிச்சதை காமிப்பாங்க, எப்படி ஜெயிச்சாங்க அப்படின்றத மேட்ச் இதெல்லாம் ஓகே. அவங்க ஜெயிச்சிட்டாங்க அதெல்லாம் ஓகே, நான் எதுவும் சொல்லலை. அதுதான் உனக்குன்னா கன்ஃபார்ம் இல்லை, அதுதான் உனக்கு நடக்குன்னா கன்ஃபார்ம் இல்லை, வாய்ப்பே இல்லை. அச்சு சொல்கிறேன், வாய்ப்பே இல்லை. உங்களுக்கு வேற மாதிரி இருக்கலாம், அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி. ஓகேவா? இப்போ இதில் அப்போ என்ன இது அப்படின்னு பார்த்தா, ஜஸ்ட் எல்லாத்துலேயும் என்ன சொல்ல வரேன்னா, காமனாக சொல்கிறேன், இப்போ எல்லா ஃபீல்டும் போய் ஜெயிக்கிறவங்க பார்க்கணும் தான், பார்க்கணுன்றத ரோல் மாடலாக வச்சுக்கணும். ரோல் மாடலாக இவங்கள மாதிரின்னு சொல்லக்கூடாது, இவங்க எனக்கு ரோல் மாடல். ஜஸ்ட் இவங்கள பார்த்தா இன்ஸ்பயர் ஆகிறேன், மோட்டிவேட் ஆகிறேன். வெளியவா இவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறேன், மோட்டிவேட் ஆகிறேன், அதுக்கு தான் வைக்கணும். இவங்கள மாதிரி இருக்கக்கூடாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. இன்ஸ்பயர், மோட்டிவேட். அதாகி சின்னதாக ஆரம்பி, ஃபஸ்ட்டு சின்னதாக ஆரம்பி வளருது. அதுக்கப்புறம் இப்போது ஆக்சுவலாக எனக்கு இதுலேருந்து ஒரு ஐடியாவே கிடச்சிது. இப்போ வந்து ஆக்சுவலாக இப்போ மீடியாவை நம்ம சுற்றிக்கிறவங்க வரேன், ஜஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸாக காமிக்கிறாங்க. ஒருத்தங்க எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸும் சொல்லாமல் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸை தான் காமிக்கிறாங்க, எப்படி வந்தாங்க அப்படின்றத. அது ஓகே, அது நல்லது தான். அது கஷ்டப்பட்டு வந்தாங்க, எனக்கு அதெல்லாம் ஓகே. அதாவது கஷ்டப்பட்டு வந்தாங்கன்னு என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு அந்த ஒரு பேட்டர்ன், அவங்க ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சாங்க. ஆக்சுவலாக அது ஒரு பேட்டர்னு. அந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சி அது அவங்களுக்கு ஆக்சுவல் பேட்டர்னா என்னன்னு கூட தெரில. அவங்களுக்கு அப்படியே லக் பேட்டர்னு வச்சுக்கோங்க. உண்மையிலே லக்குன்றது ஆனால் இருக்குது. அவங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்துக்கிறாங்க, கிவ் அப் பண்ணாமல். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இதுதான் ட்ரூ. ஆனால் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறாங்க, கிவ் அப் பண்ணாமல் இருந்துக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த லக் ஃபேக்டர் வந்து பேட்டர்னாக மாதிரி அவங்கள இங்கே அந்த சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வந்துக்கிறது. ஓகேவா? இப்போ அந்த பேட்டர்னை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த ஒரு ஐடியா நினச்சி பாருங்க. இப்போ வந்து ஜஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் வந்து எடுத்துக்காம, யார் அந்த வழியாக வந்து தோற்று போனாங்களோ, இல்லை யார் டவுன் கிரேடில் இருக்கிறாங்களோ, அவங்கள போய்ட்டு ஜஸ்ட் நார்மலாக கேட்கலாமே, எதனாலும் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்றது. ஸோ அப்போது தப்பு அந்த லைக் இப்போ ஒரு சேனல் ஜஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஃபுட்பால் பிளேயர் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு சேனல் என்ன ஆகுதுன்னா, யார் ஃபுட்பால் ட்ரை பண்ணிட்டு ஃபெயிலியர் ஆனாங்களே அவங்கள நோண்டி காமிக்கிற ஒரு சேனலாக வச்சுக்கோங்க. இது யாரா பார்க்க போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி இதுதான் பார்க்கணும். இப்போ நீ ஒரு ஃபுட்பால் பிளேயராக ஆக போகிறேன்னு வந்தா ஏன் அதுதான் பார்க்கணும்னு பார்த்தா, அவங்க ஒரு டிஃபிகல்ட்டிஸ், இப்போ அவங்க ஸ்டோரியில் அவங்க ஒரு டிஃபிகல்ட்டிஸ் வந்திருப்பாங்க. அந்த டிஃபிகல்ட்டிஸ் உனக்கு சிமிலராக இருந்தால் அவங்க பண்ண தப்ப நீ பண்ணக்கூடாது திருப்பியும். அது ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அவங்க போய் நிற்கிற வழியே ரொம்ப வித்தியாசமாக வந்திருக்கலாம். அந்த வழி நீ அதாவது உனக்கு ஒரு பாத்தே கிடச்சிருக்கும். இப்போ அவங்க ஓகே, இப்போ வந்து ஃபுட்பால் பிளேயராக போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபுட்பால் பிளேயர்லாம் இருந்துட்டு ஆனால் இப்போ வேறு வழியே போனோடனே நல்லதாகிக்கிறாங்க. அதில் கூட அதுவும் நல்லது தான். லைக் ஸோ அந்த மாதிரி அப்போது இந்த தோற்றவங்க ஸ்டோரியும் போட்டால் நம்மளுக்கு என்ன நல்லதுன்னு பார்த்தா, நம்மளுக்கு வந்து அவங்க பண்ண தப்பை திருப்பி பண்ண மாட்டோம்னு தெரிய வரும். லைக் அந்த பண்ண தப்பை திருப்பி பண்ணக்கூடாதுன்ற ஒரு மேட்ரு தெரிய வரும். ஸோ தப்பு பண்ணாமல் இருப்போம். அப்படி ஒரு சேனல் ஏதாவது இருக்கா? ஆக்சுவலாக இருந்தால் எனக்கு தெரில, ஆனால் இருந்தால் எனக்கு இப்போதைக்கு ஓகே, இருந்தால் நல்லதானா? ஓகேவா? இப்படி ஒரு சேனல் நீங்கள் நினச்சி பாருங்க. அது சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இல்லாமல் ஜஸ்ட் இந்த மாதிரி யாருன்னா தோற்றவங்க ஸ்டோரிஸ் வந்து போட்டுட்டு, அப்போ அவங்க பண்ண தப்பை நம்ம பண்ணாமல் தான் சக்ஸஸ் ஆகிடுவோம்ல, அவ்வளோதானே? ஜஸ்ட் சிம்பிள் ராடா. பட் ஆனால் என்னன்னா, அது எப்படி சொல்கிறது, ஓகே விட்டுரு. அதுதான் இந்த சர்வர்ஷிப் பயாஸ்ன்றது. ஜஸ்ட் மீடியாஸ் எல்லாம் பார்க்கறது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக ஒன்று தான் பார்க்குறோம். அப்படி பார்க்க வேணாம். தோற்றவங்களையும் பாரு, நிறைய பேர் தோற்றவங்க இருக்கிறாங்க. அவங்க தோற்றவங்கள பார்த்துட்டு அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கோ.
அதை தெரிஞ்சிங்கனாலே உனக்கு வந்து அந்த தப்பு நீ திருப்பி பண்ணாமல் அந்த தப்பை பண்ணாமல் இருப்ப. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டுன்றது அதிகமாகும். ஓகேவா? அது சக்ஸஸ் ரேட்டுன்றது அதிகமாகும். அதுதான் இந்த சர்வேஷிப் பை ஆப்ஸோட ஒரு கண்டென்ட்டு. வேறு இதில் இது வந்து நிறைய இடத்துல அப்ளை ஆகும். எப்படி சொல்ல வரேன்னா, ஜஸ்ட்டு இப்போது பிஸ்னஸ் ஃபீல்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு உன்னோட ஃப்ரெண்டு அடுத்த ஏஐ கம்பெனி இல்லைனா அடுத்த கூகுள் அப்படின்றத வச்சுன்னு உன்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கேட்குறான். நீ பண்ணுவியா? உன் ஃப்ரெண்டுனா நான் வந்துடுவான் அப்படி சொல்லிட்டு பண்ணுவியா? ஃப்ரெண்டுன்னு பண்ணுவேன். பட் என்ன அது ஒரிஜினலாக அது நடக்காது. ஏன்னா இப்போ இங்கே இந்த டைம் பீரியடில் இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து அடுத்த அதே கூகுள் கம்பெனியோ அதே ஏஐலாம் தேவையில்லை. வேறு எதாவது புதுசாக வேணும். அந்த டைம் இப்போ வந்து ஆக்சுவலாக நீ நினச்சி பாரு, கூகுள் மாதிரி வேறு கம்பெனி வந்தது இல்லையா? யாஹூ அதெல்லாம் எங்கே போச்சு? ஆனால் கூகுள் தான் டாப்பில் இருக்குது. ஏன்னா அவன் அந்த ட்ரீம் பீரியடில் அவன் கரெக்டான டிசிஷன் எடுத்து அதுதான் தேவைப்பட்டதுன்னு ஃப்யூச்சருக்கெல்லாம் தேவைப்பட்டது அங்கேயே யோசிச்சு அங்கேருந்து வளர்ந்து வந்தவன். அதே மாதிரி தான் நீ இங்கேயும் யோசிக்கணும். அப்போ இங்கே நான் கூகுள்னு தான் இல்லை, வாய்ப்பே இல்லை. அது மேலேயே வளர்ந்துருவாங்க. அடுத்த கூகுள் ஆகாமல் பார்க்காத, லைக் அடுத்த கூகுள் பார்க்காம பண்ணுறதை பண்ணு, புதுசாக பாரு. வேற ஜஸ்ட் அதுதான். இப்போ இந்த இது வந்து ஜஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் ஒண்டி பார்க்காத, தோத்தவங்களையும் பாரு. கோ டவுன் ரூட் தி அடியில் போ, தோண்டி பாரு யார் அடியில் இருக்கிறாங்க அவங்களையும் பாரு. ஓகேவா? ஆக்சுவலி ஓகே, இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஃபஸ்ட்டு சண்டே, ஆமாம் ஃபஸ்ட்டு சண்டேக்கு இது ஓகே. அடுத்த சண்டே பார்க்கலாம். பை. இதே ஸோ ஓகே, இது ரொம்ப